Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SBO ஓட மார்க்கெட்டிங் பிளான் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். SBO னா என்ன? இது வந்து எப்பல இருந்து ரன் ஆகுது? இதோட பிளான் டீடைல்ஸ்லாம் என்ன? எப்படி வந்து இதல வந்து வர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். SBO அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி வந்து எங்க இருக்கு அப்படினா திருவண்ணாமலையில இருக்கு. SBO அப்படிங்கிறது பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் SBO. இந்த SBOல ஜாயின் பண்ணி வர்க் பண்ணனும் அப்படினா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படினா 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். தென் வந்து பேசிக் மொபைல் அண்ட் இன்டர்நெட் நாலேஜ் வந்து இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து இதல வந்து வர்க் பண்ண முடியும். வாங்க நம்ம இப்ப மார்க்கெட்டிங் பிளான் டீடைல்ஸ் பத்தி பாப்போம். இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணி உள்ள வருவீங்க. அப்படி உள்ள வர நீங்க ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபாய் earn பண்ண முடியும். டெய்லி ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 5 ரூபாய் earn பண்ணுவீங்க. மந்த்லி வந்து 150 earn பண்ணுவீங்க. இந்த 150 நீங்க எப்ப வித்ட்ரா பண்ண முடியும் அப்படினா எப்ப வந்து நீங்க 500 ரூபாய் ரீச் ஆகுறீங்களோ அப்ப வந்து வித்ட்ரா பண்ண முடியும். உங்களுக்கு 500 எப்ப ரீச் ஆகும் அப்படினா 4 மந்த். நியர்பை 4 மந்த்ல தான் உங்களுக்கு வந்து இந்த 500 ரீச் ஆகும். அப்ப வந்து நீங்க வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். அந்த வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 7 டேஸ்ல உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதான் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். இந்த பிளான்ல நீங்க 1 ரூபாய் கூட பே பண்ண தேவை கிடையாது. ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி earn பண்ணலாம். அப்படி நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி earn பண்ணக்கூடிய நீங்க அமௌண்ட் வந்து இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் நிறைய earn பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா நீங்க வந்து நெக்ஸ்ட் உங்களோட பிளானை அப்கிரேட் பண்ணனும். அப்கிரேட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் அப்படினா 5999 ரூபாய் வந்து பே பண்ணி இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரா உங்களோட பிளானை அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்ப அப்கிரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு வந்து 50 ரூபாய் கிடைக்கும். இந்த 50 ரூபாய் டெய்லி கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் செய்வீங்க. இந்த ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது என்ன வேலை அப்படினா சோஷியல் மீடியாவுல வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணனும். அதுதான் வந்து உங்களோட வேலை. இது வந்து 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிரலாம். மந்த்லி வந்து 1500 ரூபாய் earn பண்ண முடியும். 1500 ரூபாய் சம்பாதிப்பீங்க. இந்த 1500 ரூபாயை எப்ப வித்ட்ரா பண்ண முடியும் அப்படினா 1500 ரூபாய் ரீச் ஆன உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட் வந்து 1 வீக்ல வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல ரீச் ஆயிடும். இதுதான் வந்து இன்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து நீங்க 20000 வரை earn பண்ண முடியும். 20000 ரீச் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ரீபர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த வர்க்கை நீங்க வந்து கண்டினியூ பண்ண முடியும். தென் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். எப்ப வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்கிரேட் ஆக முடியும் அப்படினா இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கீழ உங்கள மாதிரியே ஒரு இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரை ஜாயினிங் கொடுக்குறீங்க அப்படினா அப்ப வந்து நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டரா மாறுவீங்க. நிறைய ரெஃபரல் கொடுக்கணுமா அப்படினா அப்படி கிடையாது. ஒரு ரெஃபரலா இருந்தாலும் அவங்க வந்து இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருக்கணும். உங்க கீழ ஜாயின் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்து இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருக்கணும். அவங்களும் 5909 ரூபாய் வந்து பே பண்ணி இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரா அவங்களோட பிளானை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டரா மாறுவீங்க. அப்ப மார்க்கெட்டிங் அசோசியேட்டரா மாறுனீங்க அப்படினா ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபாய் கிடைக்கும். டெய்லி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ரெஃபரல் அமௌண்ட்னு பார்த்தோம்னா 1000. நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த நபர் மூலம் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி நீங்க வந்து 40 ரெஃபரல் வந்து நீங்க கொடுக்க முடியும். 40 ரெஃபரல்ஸ் வந்து வரையும் கொடுக்க முடியும். தென் வந்து ரீபர்ச்சேஸ் ரெஃபரல்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கிடைக்கும். இந்த இன்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருக்கக்கூடிய நபர் வந்து திரும்ப வந்து 20000 earn பண்ணிட்டாருன்னா வந்து திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணும் பொழுது மார்க்கெட்டிங் அசோசியேட்டரா இருக்கக்கூடிய உங்களுக்கு 500 கிடைக்கும். ரெஃபரல் அமௌண்ட்னு ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கிடைக்கும். திரும்ப வந்து ரீபர்ச்சேஸ் அவங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு கீழே உள்ளவங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு திரும்ப 500 கிடைக்கும். இதோட ரெஃபரல் லிமிட் பார்த்தோம்னா 40 ரெஃபரல். 40 ரெஃபரல் மட்டும் தான் கொடுக்க முடியும். 100 200 300 அப்படி எக்கச்சக்க ரெஃபரல்லாம் கொடுக்கவே முடியாது. தென் வந்து இன்ட்ரோ கமிஷன். இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது 20% வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனா கொடுக்குறாங்க.
இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு 20% இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும். இந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு கீழே நம்ம டைரக்ட் ரெஃபரல் மட்டும்தான். அதுக்கு அடுத்து லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி இன்ட்ரோ கமிஷன் வராது. டைரக்ட் ரெஃபரல் நமக்கு கீழே உள்ள ஒரு நபர் மூலம் நமக்கு கீழே ஒரு 10 ரெஃபரல் கொடுத்துருந்தாலும் அந்த 10 ரெஃபரல் மூலமும் டெய்லி நம்மளுக்கு வந்து 20% வந்து இன்ட்ரோ கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து ரெகுலராக எவ்ரி மந்த் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக இருக்கக்கூடிய நம்ம 1 மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலம் மந்த்லி 1500 ரூபாயும், ரெஃபரல் மூலம் 10,000, அதாவது ஒரு 10 ரெஃபரல் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு 1000 ரூபாய், மொத்தம் 10 ரெஃபரல் 10,000. தென் வந்து இன்ட்ரோ கமிஷன் வந்து 3000 கிடைக்கும். அதாவது இன்ட்ரோ கமிஷன் 3000 அப்படின்னா 1500 ரூபாயில் நம்மளுக்கு 20% அப்படின்னா 300 கிடைக்கும். அப்போ 10 நபருக்கு 3000. இது வந்து 1 மந்த்லிக்குள்ளே தான் சொல்கிறேன். ஸோ எவ்ரி மந்த்தும் இந்த இன்ட்ரோ கமிஷன் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து நம்ம வந்து 14,500 வந்து இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக இருக்கிறது மூலம் ஏர்ன் பண்ண முடியும். இவ்வளோ தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிளானில் சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் வந்து இன்ட்ரோ இன்கம் வந்து ஆட் ஆகாது. தென் வந்து ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் ஆட் ஆகாது. மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ரோ இன்கம் ஆட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 20,000 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். அதாவது செகண்ட் பிளானில் இருக்கிறவங்களுக்கு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கக்கூடியவங்க 20,000 ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக இருக்கிறவங்களும் ரெண்டு பிளானில் இருக்கிறவங்களும் ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். தென் வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் 5 days வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும். அப்படி டெர்மினேட் ஆகி திரும்ப ரீஆக்டிவேட் ஆகும் பொழுது நம்ம அந்த ஐடிக்கு கொடுத்த பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பான் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அகைன் வந்து சப்மிட் பண்ண முடியாது. அதே ஐடிக்கு வேறு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரையும் ஒரு நாள் ஒர்க் பண்ணுறது அல்லது 5 days ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இதில் உள்ள கண்டிஷன் அது. தென் வந்து இதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 18 வயசு கடந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 5,999 ரூபி வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஜுகோஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பை பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதனால் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் இதை பை பண்ணுறது மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யாராவது ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, இதே மாதிரி வேறு யார்ட்டையாவது நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பராக அஃபீஷியல் வீடியோ வாங்கி நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். நான் சொன்னதை வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் அந்த வீடியோ ப்ராப்பராக பார்த்துட்டு அஃபீஷியல் வீடியோ சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் கேட்டு வாங்கி வாட்ச் பண்ணிவிட்டு பிறகு வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோர் டி ஷாப்பிங். தேங்க்யூ.